இதில் நின்று வாசி நிறுத்தின இடத்துல வாசிச்சு திருவடிக்கீழ் நின்று சொல்லிய பாட்டுங்கிறதுக்கு அருளுக்கு உட்பட்டு அருளை பெற்று பாடிய பாட்டுன்னு பொருள். சொல்லியங்கிறதுக்கு உபதேசித்தன்னு பொருள் சொல்லியிருக்கிறோம். சொல்லிய பாட்டு இப்படிலாம் சொன்னதுனால நாம் அந்த திருவாசகத்தை அதிக சத்தம் இல்லாமல் மெதுவாக பாடணுங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது சிவபுரத்தில் செல்வர், சிவநகரிற்க செல்வர்கள். சிவபுரத்து செல்வர் அப்படின்னு திருமுறையில் நிறைய இடங்கள்லாம் வரும், திருவாசகத்தில் வரும். சிவபுரம்ங்கிறது ஒரு உபசாரம் அப்படின்னு எழுதுவார் அருணை வடிவேல் முதலியார். ஒரு உபசாரம்தான். நாம் என்னமோ திருவண்ணாமலையை பார்க்குற மாதிரி சிதம்பரத்தை பார்க்குற மாதிரி சிவபுரத்தை பார்க்க முடியாது, ஊனக்கண்ணுக்கு தெரியக்கூடியது கிடையாது அப்படின்னு எழுதுவார். இப்போ நமக்கு இன்னொரு சைவ சித்தாந்தம் இருக்குது, உண்மை விளக்கத்தில் இருக்குது. சென்று இவன் தான் ஒன்றில்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, முத்தி அனாதி என்பது அந்த மந்திரத்துக்கு தலைப்பு. அதாவது முத்தி நிலையில் ஆன்மா இறைவனிடத்தில் போகிறதில்லை. ஏன்னா இறைவன் எங்கேயும் இருக்கிறார், உயிர் போக வேண்டியதில்லை. இறைவன் உயிரை நோக்கி வருவாரன்னா ஏற்கனவே உயிரோடு அத்விதமாக இருக்கிறார், இறைவனும் வர வேண்டியதில்லை. அப்படின்னா படலம் நீங்கியவனுக்கு கண் பார்வை வருவது போல மலம் நீங்கியவன் இறைவன் இருப்பை, மலம் நீங்கிய பிறகு இறைவன் இருப்பை சாதகன் தன்னுடைய உயிரில் உணர்வான் என்பதுதான் சைவ சித்தாந்தம். எனவே சிவபுரத்துக்கு செல்வார் அப்படின்னா அப்படி சொன்னாதான் புரியும். நாம் பார்க்குற மாதிரி, நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி சிவபுரம் ஊனக்கண்ணுக்கு தெரியக்கூடியது கிடையாது. அது ஒரு புறம், அது ஒரு நகரம். அதெல்லாம் நமக்காக புரிவதற்காக ஞானிகள் சொன்னதுன்னு எழுதுகிறாங்க. அடுத்தது பல்லோரும் ஏத்த பணிந்து சிவனடி கீழ் உள்ளார், பலரும் வலுதா நிற்க தாம் பணிவுடையராய் சிவபிரான் திருவடியின் கீழ் இன்புற்று இருப்பர் என்றவாறு. அதாவது ஒரு ஆன்மா வீடு பேர் அடையும் போது நல்ல குடும்பத்தில் ஒருத்தன் பணக்காரனானா, பணக்காரன் ஆகாதவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க, அதுதான் நல்ல குடும்பம். நல்ல நண்பர்களில் ஒருத்தன் செல்வந்தனானா, செல்வந்தன் ஆக முடியாத நண்பர்கள்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. அதே மாதிரி சாதனை செய்து இந்த உயிருக்கு இறைவன் திருவடிக்கு போகுது. அப்போ அந்த உயிர் இறைவன் திருவடியை நோக்கி போகும்போது சாதித்து கொண்டிருக்கிற உயிர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது, இறைவனை புகழ்கிறது. திரும்ப படிக்கன்னா அந்த வரியையும் உரையையும். பல்லோரும் ஏத்த பணிந்து சிவனடி கீழ் உள்ளார், பலரும் வலுத்தா நிற்க தாம் பணிவுடையவராய் சிவபிரான் திருவடியின் கீழ் இன்புற்று இருப்பர் என்றவாறு. அதுதான் அந்த பல்லோரும் புகழ என்று பொருள். அதாவது திருவடியை இந்த உயிர் அடையுதுன்னு, திருவடியை அடைய வேண்டிய உயிர்களெல்லாம் புகழும். இந்த உயிருக்காவது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சத. நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்படி இறைவன் திருவடிக்கு போயிட்டார்னு மகிழ்ந்து பலர் புகழ்வாங்க. அந்த ஆன்மா பணிவுடையனான்னு ஏன் சொல்லுதுன்னா, சைவ சித்தாந்தப்படி முத்தியிலும் ஆன்மா அடிமை தான், முத்தியிலும் ஆன்மா அடிமை தான் சைவ சித்தாந்தப்படி. இறைவன் கொடுக்க பேரின்பத்தை கொடுக்க ஆன்மா பேரின்பத்தை அனுபவிக்கிறதுனால முத்தியிலும் ஆன்மா அடிமையாக தான் இருக்குது. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை
அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது உயிர்னு உண்மை விளக்கம் சொல்லும். அந்த மாணிக்க வாசகர் 51வது பதிகத்தில் கடைசி மந்திரத்தில் அந்த கடைசி மந்திரம் சொல்லுங்க. செம்மைதனம் அறியாத சீரோடும் திருவேணி உண்மை மலம் அறிவித்து முறுக்கரடும் உயர்வேனை நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிறுகை ஏற்றுவிட்டு அம்மை எனக்கு அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோ. அந்த இடம் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சிவபுராணத்தை எப்படி முடித்தாரோ அதே மாதிரி தான் திருவாசகத்தை 51வது பதிகத்தையும் முடிக்கிறார். அந்த பணிவோட உயிர் இறைவன் திருவடிக்கு போகுங்கிறத தான் 51வது பதிகத்தில் கடைசி மந்திரத்தில் நாய் சிவிகைன்னு பாடுறார் மாணிக்கவாசன். அப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா முத்தியிலையும் ஆன்மா இறைவனுக்கு அடிமையாக இருக்குங்கிறது தான் பணிவு. பிறகு இறைவன் திருவடியிலிருந்து பேரின்பத்தை அனுபவிக்குங்கிறது 11ஆம் நூற்பாவை எடுத்துக்கணும். காணும் கண்ணுக்கு காட்டும் புலம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அலங்கடம். அதுதான் அவர் உரையாக எழுதினார். திரும்ப அந்த கடைசி 3 வரி படிவர் இன்னைக்கு வாசித்ததில் வாசி. சிவபுரத்தில் செல்வர் சிவநகரிற்கு செல்வார்கள், பல்லோரும் ஏத்த பணிந்து சிவனடி கீழ் உள்ளார், பலரும் வலுத்தா நிற்க தாம் பணிவுடையராய். வலுத்தா நிற்கனா புகழன்னு அர்த்தம். தாம் பணிவுடையராய் சிவபிரான் திருவடியின் கீழ் இன்புற்று இருப்பர் என்றவாறு. அந்த இன்புற்று இருப்பர் தான் 12ஆம் நூற்பாவினுடைய 11ஆம் நூற்பாவினுடைய கடைசி அதிகரணம் என்று என்ற பாடப்பகுதியை நம்ம நிறைவு பண்ணுறோம். அடுத்த பகுதி தொடர் தில்லை மூதூர் தானே. முதல் 4 வரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணு பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.